ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்கே சுனாமி ஃபார் மீம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ இந்த கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் சுனாமி ஃபார் மீம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நேரடியாக இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இப்போ எவ்வளோ காசு 2.8 பில்லியன் 7 பில்லியன் பா, எவ்வளோ காசு பாருங்க நம்மளுக்கு. ஓகே, நம்மளாம் நல்லா காசு எடுத்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு கை, 5வது கை ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது திருளியில் கேட்குறான் பயப்பில், நான் எங்கடா போகிறது திருளியனுக்கு. ஓகே, ஸோ நம்ம 300 மில்லியன் 700 மில்லியன். ஓகே, அடுத்தது 1.9 பில்லியனுக்கு தான் நம்மளுக்கு அடுத்த கை. ஸ்பீடு நல்ல ஸ்பீடிலே இப்போ நம்ம போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரீபர்ட் பண்ணால் இன்னொரு ஸ்லாட்டு திறக்கும், அதோட காசு இதாகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய ரீபர்ட் பண்ண போக போகிறேன். ஓகே, ரீபர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரீபர்ட் பண்ணானே நம்மளுக்கு இப்போ எஸ்ராவா மேலே ஒன்று திறந்துருக்கு. ஓகே, அடுத்து நம்ம நேரடியாக போய்ட்டு இப்படி நேரடியாக இப்படி நடந்துட்டு கொஞ்சம் காசு சேர்த்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 70 மில்லியன் வந்துடும். இப்போ இந்த 70 மில்லியனில் இந்த பைப்பிள்கிட்ட நம்ம போயிட்டு இதை தட்டிட்டு அடுத்த ரீபர்ட்க்கு எவ்வளோ ஸ்பீடு 25. ஓகே, 25. இப்போ என்னோடய ஸ்பீடு 0. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, நல்லாவே இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரீபர்ட் போட வேண்டியதான். ஓகே, ரீபர்ட் போட்டால் திரும்ப பிச்சைக்காரன் ஆயிடுவேன். ஓகே, திரும்ப நான் போய்ட்டு காசு எடுப்பேன். காசு எடுத்துகிட்டு நேராக திரும்ப அந்த பைப்பில் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணால் உனக்கு என்னடா வந்து லாபம் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ நான் $10 கிடைக்கிது வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து என்னதுங்க அப்கிரேட் பண்ணிடுறேன். அப்கிரேட் ஸ்பீடு எவ்வளோ ரீபர்த் அடுத்தது 40. இப்போ எனக்கு $10 கிடைக்குதுன்னா அந்த இடத்துல எனக்கு $40 கிடைக்கும். அதுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு பயன். ஸோ அந்த பயனை எதுக்கு வீண் பண்ண சொல்லிட்டு தான் நான் நேரடியாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம நேரடியாக காசு கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னடா ஆச்சு கேட்டிங்க, கேம் விட்டு லேட்டு திரும்ப போந்தேன். இந்த நாய் பண்ண வேலையால் ஃபோனே ஆஃப் ஆகி லேக் ஆகி, ஐயோ நாய், இந்த நாயெல்லாம் வச்சுக்கிட்டு சரி தொல்லையாக இருக்குது. ஐயோ பயப்பில்லை, ரோபாக்ஸ் போட பார்க்குறான். தவறான செயல். ஏதோ இருந்தாலும் நாயாக இருந்தாலும் ஐயோ நம்மளுக்கு அந்த மாதிரி போதே. ஐயோ அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு நேரடியாக வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம காசு வந்து ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ரீபர்ட் பண்ணிடுறேன். இதை எடுத்து பண்ண உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ நல்லா நான் கொஞ்சம் வேகமான கையோட உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 5 hours later. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலி வந்து 90 இன்னும் 985. ஸோ 4 பில்லியன் வேணுமா? 4 பில்லியனுக்கு நான் இங்கே போகிறது, நான் இதெல்லாம் கொலெக்ட் பண்ணாலும் என்கிட்ட 4 பில்லியன் வந்துடும். ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே போயிடும். இப்போ நான் இந்த நம்ம பப்போ ஜோனோட காசு இன்னும் எடுக்கவே இல்லை. அதை எடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக 53 பில்லியன் வரும். இதை நான் வீணாக்க விரும்பல. நான் வந்து பாய்ச்சிக்கிறேன்னு நான் என் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் போய் நல்ல மீம்ஸ் எடுத்துட்றேன். எடுத்த கையோடு நான் பாய்ச்சேன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டு. ஓகே, நானும் நேரடியாக வந்து விட்டேன். ஸோ இப்போ நேரடியாக ஓட வேண்டியதான். ஆனால் நல்ல ஐட்டமே இல்லை நம்மளுக்கு. ஓடுற கைப்பில் பேபி தானே, கோமான் பேபி 175 கொடுக்குது டைமண்டு. ஓகே, அதை எடுத்து போய் இங்கே நின்ற வேண்டியதான். ஓகே, சுனாமி அடிச்சுட்டு போட்டோம். சுனாமி எவ்வளோ பக்கத்தில் போகுது பாருங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேரடியாக போயிட்டு அடுத்து இன்னொரு பேபி இருக்குது, நம்மளுக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இங்கே வந்தாச்சு. ஓய், அங்கே நம்மளோட இன்னொரு பாப்பா ஜான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இங்கே வந்துட்டா இல்லை இது இன்னொரு பாப்பா ஜான். ஓகே, அடுத்து வந்துட்டாரு. அடுத்தது நகுட்டு. ஐயோ நல்ல வேலைங்க, எதுக்கு செத்துருப்பேன். ஏய் ட்ரோல் காயா யாரான், பார்க்குறதுக்கே வெறித்தனமாக இருக்கான். ஓகே, அடுத்தது 300 கேக் என்னமோ இருக்குது. அதுக்கு அடுத்தது வேறு ஏதாச்சும் இருக்கா? ஓகே, அடுத்தது சுனாமி வருது. இந்த சுனாமி போன கையோட அங்கே நான் கோல்டன் கலரில் ஒன்று பார்த்தேன், அது போய் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே, நேரடியாக போயிடுச்சு.
இப்போ ஓடி போயிட்டு இது எவ்வளோ 450. ஓகே தூக்கு 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 தூக்கு. டே ஏன்டா ட்ராப் பண்ண டே. என்னடா வேடடா என்னடா மாதிரி போயிட்டு இருக்கா இன்னும். இன்னைக்கு எப்படியாச்சும் அது நான் எடுக்காம விட மாட்டேன். இன்னைக்கு நான் அதை எடுத்தே தீரணும். எர்றா கிடச்ச வரைக்கும் லாபம் எடுத்துட்டு ஓடுறோம். ஐயோ நம்மள பாப்பா ஜோன் வேற மேலே இருக்கான். ஏதோ பேய் வந்திருக்கு மித்திகளா. துக்கு 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 துக்கு. ஓடுறோம். ஓகே ஓடுறோம் கைப்பில். ஓகே நம்மளுக்கு அடுத்து பாப்பா ஜோன் இன்னொன்று இருக்குது. ஓகே இன்னொரு பாப்பா ஜோனையும் தூக்கிட்டேன். அடுத்தது டைம் இல்லைங்க ஓட வேண்டியதான். ஓடுறோம். ஓகே நேரடியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓய் சோனியா செஞ்சிட்டீங்களாடா. நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. தாத்தால நல்லாவே இருக்க மாட்டான்டா. இந்த மாதிரி பண்ணக்கூடாது கேஸு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஓய் டே ப்ளாப்பு வாடா. டே தம்பி வாங்கப்பா. தம்பி அண்ணன் வாங்கப்பா. அண்ணன் கூப்பிட்றப்பா. தம்பி பாப்பா ஜோன் வாப்பா. என்னடா எல்லாம் வரி விட்டு போறீங்க. ஓடுறோம் சீக்கிரம் ஓடி போடா. ஓடி போய் தொலை. ஐயோ இவ்வளோ கிட்டங்க. அநியாயமாக ஒன்று தேவையில்லாமல் விட்டுட்டோங்க. செப்பராக விட்டு தள்ளுங்க. நம்ம நேராக மேலே போயிட்டு இந்த 2 பயப்பிள்ளைங்கள வச்சிட வேண்டியதான். ஓகே நேரடியாக இங்கே போயிட்டு ஓய் என்னடா அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டேன். சரி நேராக போயிட்டு திரும்ப அழகாக பார்த்து பக்குவமா. ஓகே வந்துச்சு. ஓகே அடுத்தது பிளேஸ்மெண்ட்டு. ஓகே பிளேஸு அடுத்து இன்னும் பப்பா ஜோனை அவனை பிளேஸு. இப்போ நம்ம நேரடியாக இவனை ப்ளேஸ் பண்ணிட்டு திரும்ப நான் ஓடி போகிறேன். ஓகே ஓடி போயிட்டு நான் திரும்ப பார்த்துட்டு அந்த தொங்கில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 5 hours later வந்து விட்டேன். ஓகே வந்து விட்ட கையோட சில் டாக்கெல்லாம் இருக்குது. இந்த பாயப்பிள்ளை அவன்டா கேட்டான். ஓகே சில் டாக்கா அதோட ஃப்ளோப்பா 6-7 வந்துட்டான்டா. தலைவா பிச்சை வர பையில தடிக்காத படிக்காத ஒரு வழியா லெஸ்கோ படிக்காம ஏன் உசுரம். அடுத்தது இன்னொரு தோல்நேத்து வருது. இந்த தோல்நேத்து ஸ்லோவாக தான் வருது. அந்த கேப்பில் நம்ம போயிட்டு இதை எடுத்துக்கலாம். முட்டை அப்பயே இறங்கி போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஐயோ இப்போ அந்த 6-7 போச்சுன்னா அவ்வளோதாங்க கைஸு. ஓடி போய் சீக்கிரமாக அவனை எடுக்கணும். ஐயோ இப்போ தான் பெரிய தோல்நேத்தெல்லாம் வருது வேகமாக. ஓடுறோம் இங்கே ஓகே இதை கையாட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே தூக்கு அவனை தூக்கு சீக்கிரமா. ஓகே அவனை தூக்கியாச்சு. அடுத்து இவன் தூக்கியாச்சு. ஓகே அடுத்தது நேரம் ஓடி போய் இங்கே உட்காந்து ரெடி தான். ஐயோ இந்த 67 எடுத்து போயிடுவேனா இல்லை இங்கே அங்கே டைமண்டில் 67 இருக்கான். ஓகே இன்னைக்கு அவனையே தூக்குறோம் கைஸு. ஓகே வந்துச்சு. மில்லியன் கணக்கில் போகிறோம் கைஸு. ஓகே ஓடுறோம் தூக்கிட்டு ஓடிடலாமா. ஓகே கைஸ் ஓடிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஓடிடலான்னு நினைக்கிறேன். இங்கே போய் மாதிரி நிற்போம். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் நல்லதாக வருதா பார்ப்போம். ஓகே ஆஹா சுனாமி வருது. தோர்தியா கைஸ் மேலே பாருங்க கைஸ் 267 இருக்குது. ஓ மை காட். ஏன்டா 6-7 சொல்ல மாட்டேங்கிட்டிங்கன்னா சொன்னால் நம்மளை வந்து எல்லாம் பிச்சைக்காரம் பாருங்க. ஆனால் தான் சொல்ல மாட்டேறேன். ஓகே நம்ம நேரடியாக வந்தாச்சு. இன்னொரு மித்திக்கு அங்கே ஒன்று ஸ்மானாக இருக்குது. அது வந்து இந்த தொங்கலில் ஒன்று இருக்க. அது அந்த ஸ்குவிட்டை நம்ம போய் எடுத்துட வேண்டியதான். ஓகே போய் தூக்கு ஓடுறோம் கைப்பில். ஓகே அதை தூக்கியாச்சு ஒன்று. ஓகே நேரம் வந்தாச்சு. இப்போ அடுத்த வேச்சும் நல்லா ஸ்பான் ஆகுதா. சுகைஸ் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அளவுக்கு அதிகமான தொழில்நுட்பம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இன்னொரு மித்திகள் பார்த்தேன். தூக்கிட்டு நான் ஓட போகிறேன். ஓகே அடுத்தது இது என்னது 20K தான். ஓகே ஷைனி தான். ஓகே இப்போ நான் ஓட போகிறேன். ஓகே இப்போ இந்த தொழில்நுட்பம் போனால் நான் ஓட போகிறேன் கைஸு. ஏன்னா வேறு எதுவுமே நல்லதாக நம்மளுக்கு ஸ்பானாக வர மாதிரி இல்லை. சரி ஓடிடுறேன் கைஸு. ஓடுற கைப்பில். ஓகே இப்போ வரைக்கும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த நல்ல ஜாமாமே தரல. இப்போதைக்கு நம்மளுக்கு ஓடுறது தான் நல்ல சாய்ஸு. ஐயோ கிட்ட வந்துட்டேனே தெரியாமல் காலை வச்சிட்டாலும் ஓடணும். இந்த தொழில்நுட்பம் வருது. ஓகே ஓடுறோம் ஓடிப்போ. ஓகே இங்கே போய் ஓடி அந்த தோணியத்தை நம்மளை பாஸ் பண்ணோம். இந்த ஃபாஸ்ட்டு தாங்க நம்மளுக்கு வேலையை பண்ணி விடுது. ஓகே ஒரு வழியாக போயிடுச்சு. இப்போ நம்ம நேரடியாக அது பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வழியாக வந்து 2-6-7 இருக்குது. ஓ மை காட். இந்த சந்தோஷத்துலேயே நான் செத்து போயிடுவேங்க. இந்த சந்தோஷத்துலேயே என் கரைஞ்சிருங்க. ஓ என்னடா இப்போ நேரடியாக இந்த கேமுக்கு ஆடுறதால சாவர விஷயத்துக்கு போகிற அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதான் ரொம்ப ஓவராக தான் பில்டாக பண்ணுறோம்.
இந்த பில்டப்பெல்லாம் தேவையில்ல எனக்கு புரியுது, என்ன பண்ணுறது. அப்போ தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே ஃபைனலி நம்ம 6-7 எடுத்தாச்சு. நேரடியாக மேலே போயிட்டு இவனை ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா காசு அப்கிரேட் பண்ணிட்டு ஓகே ஜம்ப்பு. ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே 67 இங்கே ஒன்று, அதோட 67 இங்கே ஒன்று. ஓ பைப்புள்ள பாரு எப்படி எப்படி. ஓ எல்லாம் ஃப்ளோவில் தான் வருது நம்ம சொல்கிறதெல்லாம். ஓகே ஸோ அடுத்தது நம்ம இவன் வேணாம் இவனை விற்றுடலாம், ஓகே அடுத்தது வேறு இந்த சில்லு இந்த நாயை முதல் விற்கணும். இந்த கிடுக்கு இவனையும் விற்கணும். அடுத்தது இவனை ப்ளேஸ் பண்ணிடுறது தான். ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் விற்றுற வேண்டியதான். ஓகே நேராக செல்லில் போயிட்டு பைப்பில் ஐ வாண்ட் டு செல் எவ்ரிதிங்டா செல்டா. ஓகே ஓகே வித்தாச்சு. ஓகே நேரடியாக வந்த கையோட இப்போ இவனுங்களெல்லாம் நான் நல்லா அப்கிரேட் பண்ணிடுறேன். 12 seconds later. எங்கே 6-7 எடுத்துனோம் அங்கேயே திரும்ப வந்திருக்கேன். அங்கே வந்து என்னடா பண்ணுற அப்படி கேட்டிங்கன்னா இந்த இங்கே பாருங்க மித்திக்கேலு ப்ளாப்னு சொல்லிட்டு புதுசாக என்னமோ ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளாப் என்னன்னு சொல்லிட்டு தான் இதை நான் தூக்கிட்டு போகிறேன். ஓகே ஒரு வழியாக 3 ப்ளாப்பை நான் தூக்கிட்டேன். 3 ப்ளாப்பை தூக்கிட்டு நானும் நேரடியாக ஓடிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒன்று கோல்டு ரேபிட்டு, இன்னொன்று வந்து கோல்டு ஏதோ ஒன்று அதான் எடுத்து போயிட்டுருக்கேன். ஓகே நான் நேரடியாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஒரு வழியாக ஃபைனல் நானும் வந்து அடந்து விட்டேன். ஓகே எல்லாம் நல்ல ஐட்டம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே நேரடியாக ரேபிட் வச்சுட்டு அதோட இது வச்சுட்டு அதோட இது வச்சுட்டு 10 மில்லியன் அப்போ ஒரு செகண்ட் பாருங்க அருமையான ஜாமான் தான் எடுத்து வந்திருக்கோம். அதோட மேலே போயிட்டு இன்னொன்று இங்கே விற்கிறது யாரை விற்குது நம்ம பப்பா ஜான். இந்த பன்னி இருக்குல்ல, இந்த பன்னி எதுக்கு, இந்த பன்னியை முதல் விற்றுருவோம். அதோட இந்த பப்பா ஜானே என்னை மன்னிச்சிருக்கு பப்பா ஜான், ஒரு காலத்தில் உங்களை நல்லாவே நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்போ ஒத்த காசு கொடுக்கூடாது, 10 காசு ஒழுங்காக நீங்கள் போயிருங்க பேசி விட்டு. ஓகே அடுத்தது இதை விற்றுறணும். இது 400K கொடுக்குது, அதனால இது இருக்கட்டும். ஓகே ஸோ நம்ம நேரடியாக இதெல்லாம் போய் விற்றுற வேண்டியதுதான். இங்கே நேரடியாக செல்லுக்கு போயிட்டு இவன்ட்டு தட்டிட்டு ஐ வாண்ட் டு செல் எவ்ரிதிங்டா. ஐயோ ஐ வாண்ட் டு செல் எவ்ரிதிங்டா, காதி கேட்குதாடா. ஓகே ஒரு வேளை செல் எவ்ரிதிங் மாட்டான். ஓகே இப்போ நம்மள்கிட்ட 85 பில்லியன் இருக்குது. இப்போ நான் கொலை பண்ணேன்னா ஓகே 100 பில்லியன் வரப்போகுது. 100 பில்லியன் அடுத்து நம்ம போயிட்டு 67 6-7 அவங்ககிட்ட போனான்னா அவன்கிட்ட எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 6-7 ஏக்கினா 65 இவங்க ட்ரில்லியன் கணக்கில் வச்சுருக்கானுங்க இவங்க. ஓ மை கோட் நம்மளுக்கு எஸ்தராவோ ஒரு கை திறக்க போகுது. ஓகே திறந்தாச்சு. நம்மளுக்கு 7வது கை 6வது கை திறந்து விட்டது. இப்போ நம்ம மிச்ச பில்லியனை வச்சு தான் நம்மளோட ஸ்பீடு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகே ஸ்பீடு என்னடா வந்து கோணையாக இருக்குது கேட்டிங்கன்னா ஸ்பீடு பட்டன் அடித்து கோணையாகவே ஆக்கிட்டேன். ஓகே ஸோ நம்ம இப்போ 1 ஸ்பீடில் போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த பார்ட் 2வில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்ட் 2வில் வந்து இந்த ப்ளாப்னு ஒரு நல்ல இதுவும் அதோட நம்ம வந்து ஷைனியாக 6-7 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சாப்பிட பாருங்க. ஸோ இந்த இதோட பார்ட் 3 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய் எல்லாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய்.